தூக்குது. மாமா 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 இங்க வா, அம்மா தூக்குது, நசிக்கிருச்சு. ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சாரோ. இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம வீட்டில் வந்துட்டு திடீர்னு வந்து பாம்பு வந்துருச்சுங்க. இவ்வளோ நாள் வெளியே இருந்த பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. எப்படின்னு தெரில, மழை பெஞ்சிட்டு இருந்தனாலையோ இல்லை செடி சத்தெல்லாம் இருக்கிறதுனால என்னமோ தெரில வந்துருச்சு. காலையில் அதை எந்திரிச்சு பார்த்து அடிச்சது வந்து எனக்கு அப்படியே தலை கிருகிருன்னு சுற்றுது, மயக்கம் வர மாதிரியே இருக்குது. அடிச்சிட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு தெரில அந்த பாம்பு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உயிரோடு இருக்கா செத்துருக்கான்னு பார்க்கல. இது இப்போ அடிக்காத, வந்துரு, கையை விட்டுருன்ட்ட அடிச்சு போடுவேன். வா வா வா, அதோ 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 பூரா கிரலேல தர வேலை வந்துருங்க, கொத்திர போகுது. இருங்க அடிக்கலாம். அங்க போய் பாரு, பொய்யா சொல்லுங்க. நசுக்குது, துள்ளுதா. வாமா, தலையை தூக்குது. செத்தே கிடக்குது அந்த பாம்பு. இரு வந்துரு, நீ இந்த பக்கம் வா, அம்மா அடிக்குது இல்ல, நசுக்கிருச்சு. இருமா, நீ கிட்ட போகாத. வாழை பிடிச்சி தூக்குங்க. ஐயோ, எனக்கு பார்த்துதான் எங்கோ நடுங்குது. எப்படி வந்திருக்கோம்? ஆடுதாத்தா. ஆமா, அந்த அம்மா தூக்குது. மாமா 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 இங்க வா, அம்மா தூக்குது, நசிக்கிருச்சு. செத்துருச்சா? வந்துடுமா, தூக்கிட்டு வருதுல அம்மா. என்ன பாம்பத்த? கடவுளே, நானே நம்பிட்டேன் மாமோ. பாருங்க, தலைக்கிட்ட கை வைக்காத, நானே நம்பிட்டேன். எப்படி? ஆனா எனக்கு உண்மையாலுமே அது அந்த வாழை பார்த்தோன்னே எனக்கு இங்க வர இன்னும் இந்த கை இப்படி நடுக்க நிக்கல. என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்க, தட்டா புட்டா நல்லா எந்திரிச்சு போய் பார்க்க, என்ன வால் மட்டும் தெரியுது, நிக்குது. சரி, எடுத்து குச்சி எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. வாரு, சட்டை கிட்ட எல்லாம் பிச்சு போய் பரணி என்ன ஆத்தா போய் அதை வேற நசுக்குது. வெளியே வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது லப்பர் பாம்புன்னு. ஐயோ, என்ன பரணி? ஏன் பரணி தங்கா பயந்துட்டியா? குளிச்சுட்டு வந்துட்டானே. கடவுளே, எப்படி அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சுல்ல சாமி. ஏ அப்போ எப்போ வாங்கினீங்க? ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்குது. அதனால தான் அந்த
நீங்களே ஏமாந்துட்டீங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களாமாப்பா. இது எப்போவோ பண்ணலான்னு இருந்தது, ஆனால் இப்போ பண்ண வேண்டியதாயிருச்சு. செல்லாம் அப்பா ஃபர்ஸ்ட் பயந்துருச்சு. எப்படி கோவம் வந்தது தெரியுமா? என்ன பாம்பை பார்த்து அடிக்க விடாம சட்டையை பிடிச்சி இழுக்கிற, அது இழுக்கிற, கோவம் வராதா? பாம்பு என்ன மாதிரி போட்டு தெளியுதா? அடிக்க வேண்டாமா? வெளியே இருக்கிறத விட்டுரு, ரோட்ல இருக்கிறத விட்டுரு, வீட்டுக்குள்ள வந்தா நம்ம தான் அதை வந்து இது பண்ணணும். அம்மா எப்பவும் உன்னை அடிக்க கூடாதுங்க, அம்மா தான் அது அடிக்கும். தெரியும். இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருக்குது அப்படின்னா நம்ம தான் ஒண்ணு அதை என்ன அடிக்கணும், இல்லைன்னா நம்ம தான் கொண்டு அதை வெளியே விடணும். அதுக்காக அது பாம்பு இருக்குன்னு சொல்லி நம்மள வெளியே போக முடியுமா வீட்டை விட்டு? வீட்டை விட்டு போக சொல்லல. ஆனா நீ உண்மையாலுமே எந்திரிச்சு வந்துட்டல. உண்மையாலுமே இந்த கொரியர் வந்து எழுதிட்டு இருந்தாருங்க. நான் அது சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்க்குறப்ப தான் நம்ம வேலையை செய்யணும் அப்படி. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறப்ப நான் ஆரம்பிச்சிடலான்ட்டு நான் வந்து செஞ்சேன். ஆனால் செஞ்சேன், எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிடு 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 எனக்கு நடுங்குது. தூக்கி போட்டு என்னடா பாம்பு என்னன்னா அந்த திடீர்னு அந்த அதிர்ச்சியில வந்து கிடுக்குன்னு வந்து விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? எனக்கே அப்படித்தான் இருக்குதுங்க. தொட்டு பாரு. நானே அங்கே சிஎம் விஜய் சிஎம் அவரா இல்லையான்னு சொல்லி போட்டு அங்கே செய்தி பார்த்துக்கிட்டே இது ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், கொரியர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். திடீர் பாம்புனா அப்புறம் எனக்கு அப்படியே அந்த பதட்டத்துல தலைவலியே வந்துருச்சு. போ எப்படிங்க உண்மையாலுமே பாம்பு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வந்திருக்கு, வந்து உட்காருங்களேன். நீங்க உட்காருங்க. வந்திருக்கு உண்மையால. நீ உட்காந்து பேசு. அது வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. எப்பவுமே அம்மா தான் அடிப்பாங்க பாம்பு வந்தா. பாத்ரூம்ல வந்து 2 டைம் வந்து வந்திருக்கு. கரெக்டா அந்த தண்ணி மேல இப்படி நின்றுகிட்டு இருந்தது. அப்புறம் அது இல்லாம செவுத்துல இப்படி ஏறி நின்றுகிட்டு இருந்தது. அப்புறம் இந்த வீட்டு திண்ணையில வந்து 2-3 பாம்பு அடிச்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் திடீர்னு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நைட்ல எல்லாம் பயமா இருக்கும். கீழே இறங்கி போறதுக்குலாம் ஏன்னா எங்க இருந்து வந்துருமோ, படிக்கட்டுல மிதிச்சிருவோமோ அப்படின்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கும். மழை காலத்துலதான் அதை விட ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து பக்கத்துல காட்டு பக்கத்துல செடி சத்தை நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு வந்துரும்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா நிறைய டைம் ரோட்ல எல்லாம் ஊறி எல்லாம் போயிருக்குது. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் டோச்சோட அனகொண்டா பாம்பெல்லாம் வந்திருக்கு. கரெக்டா அந்த ரோட் அகலத்துக்கு ஒரு சின்ன ரோட் எல்லாம் பாத்துருக்கீங்களா, தார் ரோடு அந்த அளவுக்கு ஃபுல் லென்த்துக்கு ஒரு பாம்பெல்லாம் வந்திருக்கு. இருக்கு அப்பப்போ ஒரு சாமி பாம்பும்பாங்க. அதனால வந்து யாரு கண்ணுக்கு அதிகம் தட்டுப்படாது. ஒரு சில நேரத்துல வரும், அதுவா மறைஞ்சிடும். அதெல்லாம் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாது, நம்மளும் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இந்த குட்டி குட்டி பாம்பு தான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி திடீர்னு பாம்பு தான் வந்துருச்சு என்னமான்னு சொல்லி போட்டு நானும் கட்டாப்புட்டான்னு அதை பார்த்து இதை பண்ணி எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு உள்ள வந்து பார்த்தா வால் மட்டும் தெரியுது. சரி பிடிச்சி இழுத்தலாம். அதுக்குள்ள அம்மா வேற வந்துச்சு. எப்பவுமே அம்மா தான் வந்து இது பண்ணுவாங்க, என்னைய பாம்படிக்க விட மாட்டாங்க. அம்மா எப்பவுமே பாம்படிக்கிறதுனா அந்த தெருவிலே மேக்சிமம் லேடிஸ்ல பாம்படிக்கிறதுனா எங்க அம்மா தான். போயிடும் டாக்குன்னு கட்டை எடுத்துட்டு போய் பாம்படிக்கு போயிடும். அந்த பாம்பை போட்டு எல்லாத்தையும் நம்ப வைக்கிறது நினைச்சு எனக்கே பாத்தீங்கன்னா இப்போ நல்லா கிருகிருன்னு சுத்துது. என் கண்ணை பாத்தீங்கன்னாலே தெரியும். என்னென்ன விளையாட்டு பண்ணிக்கு கட்டு கோவம் வந்துருச்சு எனக்கு. விட்டுட்டேன், என்னடா பண்றது, ஏன்னா உடம்பு சரியில்லை அதனால விட்டுட்டேன். ஆல்ரெடி பேஷண்ட் மாத்திரத்துக்கிட்டு இருக்கா, வந்து உடம்பு சரியில்லை அதனால விட்டேன். இல்லைன்னா நல்லா இருந்ததுதானே செம்ம கடுப்பாய் போட்டு தள்ளி விட்டு அந்த போயிருப்பேன். தப்பிச்சிட்டா. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை ஜஸ்ட் ஒரு இதான், ஏன்னா உட்காந்து இருக்கிறப்ப தூக்கி வீசலான்னு நினைச்சேன். சரி அது வேணாம் அப்படின்ட்டு எல்லா பக்கம் பெட்ரூம்குள்ள வச்சேன். அதுக்கப்புறம் இங்க சோஃபா கடையில் வச்சு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து சரி கிச்சனில் கொஞ்சம் நெருக்கலாக இருக்கும்ல, அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டு கூப்பிட்டுருந்துருக்கோன்னு டக்குன்னு வர கூப்பிட்டு என்கிட்ட சொல்லலை. சொல்லி பிராங்கா வந்திருக்காது, சொதப்பலா தம்பிக்கு தெரியாது, இவருக்கு தெரியும், அவங்க அம்மா யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் சொன்னா யாரோ காட்டி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த பரணி இருக்கிறானே இது பிராங்க்னு சொல்லி ஓப்பனா சொல்லிடுச்சு அந்த மண்டத்தலைய. அவன் தான் கண்டுபிடிச்சிட்டான். நாங்க வந்து சும்மா நேச்சுரலா தான் இருந்துச்சு. சரி எங்க அத்தைக்கு வந்து அந்த உண்மையான பாம்புனே கடைசி வரைக்கும் அதை போட்டு அமுத்திக்கிட்டே இருந்தாங்க. வெளியே தூக்கிட்டு வெளியே வந்து போடுறதா அடையது போடல அப்பர் பாம்பு அப்படிங்கிறாங்க. பாத்துக்கங்க அப்படி இருக்காங்க. ஓ இருக்கிற இதில் வந்து அப்படியே கூல் ஆகிட்டேன். சரி இதை விட பல டென்ஷனுங்கள்லாம் இருக்குது, அதனால் இது வந்து நம்ம விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டேன். இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணாத, ஏன்னா வந்து சப்போஸ்
நல்லதா நடந்தா ஓகே, வேற ஏதாவது நடந்ததுன்னா கொஞ்சம் இதா இருக்கும். வேறெல்லாம் எதுவும் நடக்காது. நான் பண்றப்பவே வந்து பிராங்க்னு பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா தான் இது. அப்ப நீயும் அப்படித்தான். அவங்க கிட்ட சொல்லியிருந்தா நீ கண்டிப்பா காட்டி கொடுத்து. நான் காட்டி கொடுத்துருமா சிரிச்சே நீ வந்து காட்டி கொடுத்துருப்ப. எனக்கு நடிக்க தெரியாது, நான் கண்டிப்பா காட்டி கொடுத்துருப்பேன். அதாவது இவர்கிட்டயும் நான் சொல்லாம வந்து இது சரி இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களிடம் விரைவில் உங்கள் கார்த்தி சரோ. பாய்.